ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாலிவுட்டில் மிகவும் பிரபலமான ஒரு டைட்டில் வச்சது தான் ஈவில் டெட். இந்த டைட்டிலில் நிறையா பாகங்களில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி அந்த வரிசையில் 2026 வெளியான மிரட்டலான படம் தான் ஈவில் டெட் பர்ன். இது வழக்கமான பேய் படங்களை விட இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட ரகசியத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட வன்மத்தையும் கூடவே பேயையும் சேர்த்தி கதையை கொண்டு போயிருக்க விதம் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தரோட இறுதி சடங்கில் ஆரம்பிக்கிற இந்த பேயோட ஆட்டம் எப்படி அந்த குடும்பத்தையே அழிக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு டிகே ரிவ்யூஸ். இந்த படத்தோட ஸ்டோரி தொடங்கும்போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதாவது அவரோட பேர் வில் பிரைஸ், அவர் ஒரு கார் விபத்தில் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின், அதாவது அலைஸ், தன்னோட கணவர் இல்லாமல் மீண்டும் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட மாமனார், அவர் பேர் எட்கர், அவருக்கும் சரி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க நாத்தனார், அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. நம்ம கதையோட நாயகன் அதாவது வில் உயிரோடு இருக்கும்போதே அலைஸை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. எல்லா விஷயத்துலேருந்தும் அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அது பற்றின சில ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான குடும்பமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. தன்னோட மகன் வில் இறந்ததுக்கப்புறம் அவரோட தந்தையான எட்கர் தான் பையனோட உடலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி அடம் பிடிக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் பேய்க்கான முதல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் ஜோசப் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்க தாத்தா பெஞ்சமின் வைத்திருந்த ஒரு பழைய புத்தகத்தையும் காண்டோரியன் லேகர் அப்படின்ற ஒரு கத்தியையும் கண்டுபிடிக்கிறான். அவன் அந்த பொருட்கள் அதெல்லாம் எடுக்க ஆரம்பித்த உடனே பேய்களை கட்டி வச்சுருந்த மந்திர கவசங்கள் மாதிரி சில இதெல்லாம் உடஞ்சி போயிடுது. இதனால் அந்த வீட்டை சுற்றி ஒரு சாபம் மாதிரி ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பேயோட தாக்கம் ஒவ்வொருத்தர் மேலேயும் வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக பேசிகிட்டு இருந்த எல்லாருமே ஒரு இரத்த வெறி பிடிச்சவங்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பேய் அவங்களோட உடலை மட்டும் கைப்பற்றாமல் ஒவ்வொருத்தரோட மனசில் இருந்த வன்மத்தையும் அவங்களுக்குள்ளே வச்சுருந்த ரகசியத்தையும் பேசி அவங்களே ஒரு குழப்பத்துக்குள்ளே கொண்டு போகுது. நம்ம ஹீரோயினோட நாத்தனார், அதாவது சூசன், நம்ம ஹீரோட தங்கச்சி, அவங்க தன்னோட அடையாளத்தையே மறந்து ஒரு ட்ரேட் ஒய்ஃப், அதாவது ரொம்ப கொடூரமாக நம்ம அலைஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் அந்த குடும்பத்தோட மொத்த ரகசியங்களும் பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணங்களும் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தோன்னா ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான். சிஜிஐ கம்மியாக இருந்தாலும் ரத்தம் தெரிக்கிற அந்த வன்முறை காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. ஸோ பிளட் ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சாதாரண குடும்பத்து கூட அலைஸ் தனியாக எப்படி போராடுறா, அவளை சுற்றி நடக்கிற இந்த பயங்கரத்துலேருந்து அவள் தப்பிச்சாலா இல்லையா, இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த மூவியோட கிளைமேக்ஸில் மம்மிஸ் பேக் அப்படின்ற வசனம் வரப்போ நமக்கு தோன்ற ஃபீலே வேறு லெவலில் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இது வெறும் பேய் படம் மட்டும் இல்லை, ஒரு குடும்பம் சிதைஞ்சு போகிற மாதிரியான ஒரு கதையை காட்டியிருப்பாங்க. நீங்கள் ஹாரர் பட பிரியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த ஹாரர் படத்தோட எக்ஸ்பிளைன் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video.